மிகப்பெரிய அளவில் உயிரை பறிகொடுத்து தவிக்கிறாங்களாம் சிவராஜ்குமார் குடும்பம். உருகி உருகி இரங்கல் கடிதம் எழுதியிருக்கிறாங்க சிவண்ணா மனைவி. கன்னட நடிகர் டாக்டர் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா சிவராஜ்குமார் ஒரு உணர்ச்சிகரமான பதிவை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்காங்க. அதில் தனது குடும்ப உறுப்பினராக இருந்த தனது செல்லப்பிராணி நீமோவினுடைய மரணத்திற்கு அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நீமோவின் புகைப்படம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சில நினைவுகளையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மனிதனுக்கும் வீட்டு விலங்குகளுக்குமான உறவு இன்று இல்லை, இது எவ்வளவு வெறுமையை ஏற்படுத்தும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அவரது பதிவிற்கு ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. கீதா சிவராஜ்குமார் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர் அல்ல 6 பேர், சிவண்ணா, கீதா, நிஷு, நிவி, திலீப் மற்றும் என் குழந்தை நீமோ. நிஷுவினுடைய திருமணத்திற்கு முன்பு வந்த பிறந்தநாளுக்காக திலீப் நீமோவை பரிசாக கொண்டு வந்தார். நிஷு ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவரை நீமோவை சரியாக பார்த்துக்கொள்ள நேரம் இல்லைன்னு சொல்லி அவளை எங்கள் வீட்டில் அழைச்சிட்டு வந்துட்டோம். இப்படியாக நீமோ எங்கள் வீட்டில் 6வது நபரானார். அந்த 6வது நபரை உயிர்ப்பித்த திலீப்புக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் அவரது செல்லப்பிராணியின் பின்னால் ஓடுகிறார்கள், ஆனால் நீமோ எப்போதும் என் பின்னால் தான் இருக்கும். நான் சமையலறையில் இருக்கும் போதோ அல்லது நான் வீட்டில் எங்கு போனாலும் அது எப்போதுமே என்னுடைய பின்னாடி தான் இருக்கும். என் வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீமோ மட்டும் என் பின்னால் எப்போதுமே இருக்கும். நீமோ சிவண்ணாவின் காலடியில் உட்கார்ந்து என் முகம் தெரியும் வகையில் அமர்ந்து கொண்டு என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நீமோ என் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. நீமோவும் கீதாவும் இருவர் அல்ல, நாங்கள் இருவரும் ஒன்றுதான். அவன் வளர்ந்து பெரியவனானதும் அவனை ஒரு குழந்தையை போல கவனிச்சுக்கிட்டோம். நீமோவுக்கு தேவையான சமயத்தில் உணவு, சிற்றுண்டி, காய்ச்சல் இருந்தால் உடனடி சிகிச்சைன்னு கொடுத்தோம். உரிய நேரத்தில் மருந்து கொடுத்தும் மிகவும் கவனமாக கவனிச்சுக்கிட்டு வந்தோம். இப்போது இந்த குழந்தை நம்ம அனைவரையும் விட்டு கடவுளிடம் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அமெரிக்கா வந்த பின்னாடி இப்படி ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா வந்த பிறகு தான் என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. தன்னலமற்ற அன்பை யாராலும் நிரப்பவே முடியாது அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சிவண்ணா வழியை அறிஞ்சிருக்கு நீமோ. சாப்பிடும்போது நிஷு அதாவது நாற்காலிக்கு பின்னாலும் பிறகு நிவியுடன் எங்களுடனும் தூங்குவான். கடந்த ஒரு மாதமாக இரவில் சிவண்ணாவுடன் படுத்து உறங்குவது வழக்கம். இதை அவர் முதலில் ஏற்கலை. அப்போதுதான் அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால்தான் அப்பாட்டையே தூங்குறான்னு நிவி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் கூட அப்படிதான் தோணுச்சு. நாங்கள் அங்கேயே தங்கியிருந்தால் என் குழந்தை எங்கள் அனைவரையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீமோ சிவண்ணாவினுடைய வழியை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு இப்போ அவங்க ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவை போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போ நடிகர் திலீப் சங்கர் அவர்கள் ஹோட்டலில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தனியார் ஹோட்டல் அறை ஒன்றில் பிரபல சின்னத்திரை நடிகர் திலீப் சங்கர் சடலமாக இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. சீரியல் ஒன்றின் படப்பிடிப்பிற்காக திலீப் சங்கர் திருவனந்தபுரம் வந்திருந்த நிலையில் ஹோட்டல் அறையில் இப்போ அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு சீரியல் படப்பிடிப்பிற்காக ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தயாரிப்பாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் திடீர் மரணம் மலையாள திரை உலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. திலீப் மரணத்தை மர்ம மரணமாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. நடிகர் திலீப் தங்கியிருந்த அறையில் இருந்து துர்நாற்றம் வீசியதை உணர்ந்த ஹோட்டல் ஊழியர்கள் சந்தேகத்தின் பேரில் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அவர் சடலத்தை மீட்டிருக்காங்க. இன்னும் மரணத்திற்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. திலீப் சில உடல்நல பிரச்சனைகளை அனுபவித்து வந்ததாக அவரது நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பில் இடைவெளியின் போது மீண்டும் படப்பிடிப்புக்கு திரும்பும் திட்டத்துடன் ஹோட்டல் அறையில் நடிகர் திலீப் சங்கர் தங்கியிருக்காராம். தங்கியிருந்த காலத்தில் ரசிகர்களின் பார்வையில் அவர் இல்லாதது அவரை அறிந்தவர்களிடையே கவலை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் திலீப் சங்கர் பிரபலமான தொலைக்காட்சி தொடரான அம்மையாரே மற்றும் பஞ்சாக்னி போன்றவற்றில் நடிச்சிருக்கிறாரு. இப்போ எல்லோருமே அவருக்கு இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம்.